நேரில் வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு அகிலன் அவர்கள் இருக்கிறார். அவரோடு பேசலாம். ஐயா வணக்கம். வணக்கம் சந்தோஷ். ராகுல் காந்தி நேற்று பேசும்போது பிரதமர் மோடி அவர்கள் திரும்பவும் பிரதமரா வரமாட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் அவர் கூட விவாதிக்கிறதுக்காக நான் 100% ரெடியா இருக்கேன் அப்படின்னு சவாலை விடுத்திருக்காரு. இதையெல்லாம் எப்படி பாக்குறீங்க? ஆமா, ராகுல் காந்திக்கு ஒரு நல்ல கான்பிடன்ஸ் பில்ட் ஆகிருக்கிறத பார்க்க முடியுது. தொடர்ந்து அவருக்கு கூடக்கூடிய கூட்டமா இருக்கட்டும், மக்களோட ஆதரவா இருக்கட்டும், அவர் எந்த ஸ்டேட்டுக்கு போனாலும் அங்க இருக்கக்கூடிய மக்கள் பெருமளவுல அவரால் ஈர்க்கப்படுறாங்க. ஒண்ணு, அந்த நடைபயணம் அவருக்கு மிகப்பெரிய பலனை கொடுத்திருக்கு. ஏன்னா எல்லா ஸ்டேட்டையும் அவர் கவர் பண்ணிருக்காரு இந்தியா முழுக்க. அவருக்கும் அந்த நடைபயணம் கான்பிடன்ட்டை கொடுத்திருக்கு. மக்களை அவர் க்ளோஸா அரவணைச்சு அவங்களோட கோரிக்கைகளை கேட்கறது, நிறைய கூட்டங்களை, சின்ன சின்ன இடங்கள்ல கூட்டங்களை நடத்துறது. நீங்க அந்த பாரத் ஜோடோ யாத்திராவில் பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல வீடியோஸ் வந்திருக்கும். ஒரு பள்ளிக்கூடமா இருக்கட்டும், ஒரு திருமண கூடமா இருக்கட்டும், அந்த கூடத்துல எல்லாம் மக்களை கூட வச்சு அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை விவாதிக்கிறாரு. இந்த மாதிரி லோக்கல் இஷ்யூஸை அட்ரஸ் பண்ற லீடர்ஸ் மேல எப்பொழுதுமே மக்களுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கும். இப்போ சமீப காலமா ராகுல் காந்தி மேல அந்த ஈர்ப்பு அதிகமா இருக்கு மக்களுக்கு. அந்த நம்பிக்கை, மக்கள் அந்த ராகுல் காந்தியை ஏத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற நம்பிக்கை அவருக்கு ஒரு கான்பிடன்ட்டை கொடுக்குது. ரெண்டாவது, அவர் இதுவரைக்கும் அன்டெஸ்டட், அதாவது ஆட்சியில இருந்தது இல்லை. அவர் எம்பியா இருந்திருக்காரே தவிர எதையும் ஆட்சி செய்ததில்லை. எந்த மாநிலத்துல முதலமைச்சராகவோ அல்லது பிரதமராகவோ இருந்தாத அமைச்சராகவோ இல்லாத ஒரு ஆள் அப்படிங்கிறதுனால அவருக்கு தைரியமும் கூடவே இருக்கு. அதனாலதான் அவர் டிபேட்டுக்கும் ஓகே சொல்றாரு. ஆனா மோடியால அது வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவர் பிரஸ்ஸை பார்த்து பிரஸ் மீட்டுக்கு வரத்துக்கே, இப்போ ராகுல் காந்தி ஒரு பொலிட்டீஷியன், ஒரு எதிர்கட்சியில இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தலைவர். அந்த தலைவர் கூட விவாதத்துல பங்கேற்கிறதுக்கு மோடிக்கு ஒரு தயக்கம் இருக்கு, ஒரு பயம் இருக்கணும். நியாயம்தான். சாதாரண ஒரு பத்திரிகையாளர் அவர் எழுப்புற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது அப்படிங்கிற பயத்துல இதுவரையிலும் பிரஸ் மீட்டே அட்டன் பண்ணாத ஒரு பிரதமர் அவர் இருக்காரு. பிரஸ் மீட் அட்டன் பண்ணா கூட பக்கத்துல அமித்ஷா உட்கார வச்சுட்டு அவரை தான் பேச சொல்லுவார். கேள்வியை கூட ஆன்சர் பண்ணக்கூடிய இடத்துல தைரியம் இல்ல. எல்லாமே டெலிபிராம்டர்ல வந்துடாது இல்ல. சில கேள்விகளுக்கு ஆன்சர் மனசுல இருந்து வரணும். மன் கி பாத்ங்கிற நிகழ்ச்சி அது ஒன் மேன் ஷோ. ஒரு சைடு தான் நீங்க பேசுறதுதான், அந்த பக்கத்துல இருந்து கேள்வி வராது. அப்படிங்கறதுனால அவருக்கு இந்த பத்திரிகையாளர்களை சந்திக்கக்கூடிய தைரியம் கிடையாது. சாதாரண பத்திரிகையாளரே சந்திக்கக்கூடிய தைரியம் இல்லைன்னா ஒரு எதிர்கட்சி தலைவரை சந்திச்சு அவருக்கு முன்னாடி எப்படி டிபேட் பண்ண முடியும்? அம்பலப்பட்டு போயிடுவோம் அப்படிங்கிற பயம் மோடிக்கு இருக்கு. அதனாலதான் மோடி அதுக்கு சம்மதிக்க மாட்டாருங்கிறதையும் ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு. இவ்வளவு பயம் வச்சுக்கிட்டா பிரதமர் மோடி அவர்கள் ரொம்ப கான்பிடண்டா மதத்தை பத்தி பேசிட்டு இருக்காரு நினைக்கிறீங்க? அவர் மொத்தமா அந்த 10 ஆண்டு காலம் ஆட்சியை முற்றிலுமா மறைச்சிட்டு இந்த பிரச்சாரத்துல மட்டுமே வச்சு ஜெயிச்சிட முடியும்னு நினைக்கிறாரு அவர். இல்ல, அவரோட பிரச்சாரத்தை நீங்களும் பார்த்திருப்பீங்க. அவர் பிரச்சாரத்துல அதிகபட்சமா என்ன இருக்கு? அவர் கொண்டு வந்த திட்டங்களை பத்தி அவர் பேசுறாரா? மோடிகா கேரண்டின்னு ஒரு மேனிபெஸ்டோ வெளியிட்டாங்க. அந்த மேனிபெஸ்டோல இருக்கிறத பத்தி எவ்வளவு பேசியிருக்காரு மோடி அவரோட பிரச்சாரங்கள்ல. பிஜேபி மற்ற தலைவர்களா இருந்தாலும் சரி, அவங்களோட கேம்பெயின்ஸ்ல மோடிகா கேரண்டி அந்த மேனிபெஸ்டோல இருந்து என்னென்ன விஷயங்கள்லாம் பேசியிருக்காங்க, முஸ்லிம்ஸை பத்தி எவ்வளவு பேசியிருக்காங்க, கம்பேர் பண்ணி பாருங்களேன் நீங்களே. ஒட்டுமொத்தமா பிஜேபியோட மேனிபெஸ்டோ பத்தி பேசாம பிஜேபி ராகுல் காந்தியும் கார்கேயும் வெளியிட்ட அந்த காங்கிரஸோட மேனிபெஸ்டோவின் அடிப்படையில் தான் பேசிட்டு இருக்காங்க. அந்த ட்ரெண்டை செட் பண்ணிருக்கிறது காங்கிரஸ். காங்கிரஸோட மேனிபெஸ்டோவுக்கு ஆன்சர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துலதான் மோடியும் அமித்ஷாவும் இருக்காங்க, பிஜேபி தலைவர்கள் இருக்காங்க. அப்படிங்கிறது இந்த விஷயங்கள் இருந்து புரியுது. சிறுபான்மையினருக்கு சில நன்மைகளை செய்வோம் அப்படின்னு காங்கிரஸ் மேனிபெஸ்டோ இருக்கு. ஆனா அந்த மேனிபெஸ்டோ சிறுபான்மையினருக்கு ஆதரவான மேனிபெஸ்டோ, முஸ்லீம் லீகோட மேனிபெஸ்டோ, பாகிஸ்தானோட மேனிபெஸ்டோ, சைனாவோட மேனிபெஸ்டோ இப்படின்னு சொல்லி அந்த மேனிபெஸ்டோ மேல பயந்து நடுங்கிறது யாரு? மோடி தானே. தனக்குன்னு ஒரு மேனிபெஸ்டோ வெளியிட்டாங்கல்ல, அதை பத்தி பேச வேண்டியதானே? அதுல ஒண்ணும் இல்லையா? இல்ல, ஒரு ஆட்டோமேட்டிக்கா நம்ம மக்களுக்கு நிறைய செஞ்சிருக்கோம். 40 கோடி மக்களை வறுமை கோட்டுல இருந்து வெளியேற்றிருக்கோம். இதெல்லாம் ஆப்வியஸா மக்களுக்கு தெரியும். நம்ம வெளியே சொல்ல தேவையில்லை. இனிமேல் அதோட தொடர்ச்சியா தான் அந்த தேர்தல் அறிக்கையுமே சொல்லியிருக்காங்க. இதோட பண்ணிட்டு இருக்கோம், இதோட தொடர்ச்சியா நாங்க பண்ண போறோம்னா புதுசா எதுவுமே கிடையாது. ஆக ஆல்ரெடி நம்ம மக்களுக்கு செஞ்சதெல்லாம் தெரியும்பா, இனிமேட்டு அது புதுசா சொல்லிட்டு நிற்கிறாங்க. மக்களுக்கு என்ன செஞ்சாங்க, எப்படி செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியும். சிலிண்டர் விலை 2014 எவ்வளவு இருந்துச்சு, 2019 எவ்வளவு இருந்துச்சு, இப்ப எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியும். ஆனா இலவச கேஸ் இணைப்பு கொடுத்துருக்குன்னு தேர்தல் சொல்றாங்கல்ல. இலவச கேஸ் இணைப்பு அப்படிங்கிறது எல்லா ஆட்சியும் யாரோ ஒரு பெனிஃபிஷியரி இருப்பாங்க, அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருந்தாங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு ஆட்சியிலையும் பெனிஃபிஷியரிஸ் இருப்பாங்க, இலவச கேஸ் இணைப்பு பெறுவதற்கான பெனிஃபிஷியரி இருப்பாங்க, அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருந்தாங்க.
இதுல புதுசா இவர் எதுவும் செய்யல. இவர் ஆட்சியில என்ன நடந்துச்சு, 400 ரூபாய் 500 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருந்த சிலிண்டர் 1000 ரூபாய் வந்தது. இப்ப 200 ரூபாய் குறைச்சிருக்காங்க. ஏன்னா எலெக்ஷன் வந்துருச்சு. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒருவேளை அவர்களே திரும்ப ஆட்சிக்கு வந்தாங்கன்னா அந்த 200 400 கூட உயரும், யாருக்கு தெரியும். பெட்ரோல் டீசல் விலை உயர்வு நடக்கிறதுனால ஏற்படுகின்ற பிற பொருட்களோட விலையேற்றம், இது எல்லாத்துக்கும் காரணம் யாரு? இதுதான் செஞ்சாரு மோடி. நல்லா செஞ்சாருன்னு சொன்னீங்கல்ல, அந்த செஞ்சது இதுதான். நல்லா மக்களை வச்சு செஞ்சுட்டாரு. மூத்த பத்திரிகையாளர் என்றாம் மாற்றத்துக்கான சில அறிகுறிகள் தெரிய ஆரம்பிக்குது. ஸ்டாக் மார்க்கெட் ஆகட்டும், இல்ல இந்தியா கூட்டணியோட பிரச்சாரம் ஆகட்டும், இல்ல ஏதோ ஒரு வகையில இங்க மாற்றம் தென்படுத்தா பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. யோகேந்திர யாதவும் அதுதான் சொன்னாரு. ஊபிக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு ஏதோ ஒரு சமூக மாற்றம் இருக்கு பார்க்க முடியுதுன்னு சொல்றாரு. இந்த மாதிரியான விஷயங்கள் மூத்த பத்திரிகையாளர்கள் இல்ல ஆராய்ச்சியாளர்கள் இவங்க மட்டும் தான் சொல்லிட்டு இருக்காங்களா, இல்ல மக்கள்கிட்ட அது வெளிப்பட்டிருக்குன்னு நினைக்கிறாங்க? இல்ல, எல்லா பத்திரிகையாளர்களும் சும்மா அடிச்சு விட்டுட்டு போவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இப்ப நீங்க குறிப்பிட்ட மாதிரி மூத்த பத்திரிகையாளர் திரு என் ராமா இருக்கட்டும், யோகேந்திர யாதவா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே கிரவுண்ட்ல மக்களோட ஏதோ ஒரு வகையில கனெக்ட்ல இருக்கக்கூடிய நபர்கள். ஹிந்து என்றாம் பத்திரிகை துறை வழியாக அவர் மக்களோட கனெக்ட்ல இருக்காரு. யோகேந்திர யாதவ் பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்டா அவர் கனெக்ட் மக்களோட தொடர்புல இருக்காரு. நம்ம ஏற்கனவே இதை பத்தி பேசிருக்கோம். யோகேந்திர யாதவ் உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், டெல்லி இந்த பகுதிகளில் அவர் நிறைய சுற்றுப்பயணம் தேர்தல் சமயத்துல மேற்கொண்டாரு. அதற்கு மக்கள் என்ன பதில் அளித்தாங்க, அவர்கிட்ட எந்த மாதிரியான கம்யூனிகேட் பண்ணாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம பேசியிருக்கோம். அந்த அடிப்படையில பார்க்கும்போது யோகேந்திர யாதவ், ஹிந்து என்றாம், இவங்க மட்டும் இல்ல, இன்னும் நிறைய பொலிட்டிக்கல் அனலிஸ்ட், குறிப்பா வட இந்தியாவை சேர்ந்த பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் நிறைய பேர் குறிப்பிடுறது என்னன்னா, ஏதோ ஒரு சேஞ்ச் தெரியுது. மக்கள் சில இடங்கள்ல அமைதியா இருக்காங்க, ஆனா வாக்களிக்கிறதுக்கு மறுக்கிறாங்க. பிஜேபிக்கு ஆதரவாக இருந்த மக்கள் பிஜேபிக்கு வாக்களிக்கிறதுக்கு மறுக்கிறாங்க. அவங்க வேற யாரையும் சூஸ் பண்ணவும் இல்லை. ஒண்ணு, இதனாலதான் ஓட் பர்சன்டேஜ் கம்மியாவே இருக்கு, குறைவாவே இருக்கு அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் வந்துச்சு. என்னன்னா, பிஜேபிக்கு போன தேர்தல்கள்ல வாக்களித்த மக்கள் இந்த முறை அவங்க மேல நம்பிக்கை இழந்திருக்காங்க. அவங்க வாக்களிக்கவும் போகல. புதிய ஒரு நபரையும் தேர்ந்தெடுக்கிறதுக்கு அவங்க விரும்பல அப்படிங்கிற இடத்துல சிலர் இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்தியா கூட்டணி சைடு வாக்களிக்கிறதுக்கு சிலர் தயாராகி இருக்காங்க. குறிப்பா இளைஞர்கள், வேலை வாய்ப்பற்ற இளைஞர்கள், பிஜேபி மேல நம்பிக்கை இழந்த இளைஞர்கள், பிஜேபி ஆட்சியில வேலை கிடைச்சிடும் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்த இன்றைய வரைக்கும் வேலை இல்லாத இருக்கக்கூடிய இளைஞர்கள், இவர்கள் எல்லாமே பிஜேபிக்கு எதிரான வாக்குகளா திரும்பி இருக்காங்க. இது கிரவுண்ட்ல பார்க்க முடியுதுன்னு தான் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இப்ப யோகேந்திர யாதவும் அதுதான் சொன்னார். நிறைய பீகார்ல, உத்தரப்பிரதேசல அவர் பயணித்த பகுதிகளில் இளைஞர்கள், குறிப்பா இளைஞர்களும் பெண்களும் பிஜேபிக்கு எதிரான ஒரு மனநிலையில இருக்காங்க அப்படின்னு அவர் பதிவு பண்றாரு. அப்போ எக்ஸ்பர்ட்ஸ் ஒப்பீனியன் என்ன சொல்றாங்களோ சும்மா அடிச்சு விடுறது கிடையாது. உண்மையாவே கிரவுண்ட்ல போய் அவங்க ஒர்க் பண்ணி அவங்களோட டேட்டாஸை கலெக்ட் பண்ணிருக்காங்க. யோகேந்திர யாதவ் சொல்லும் போதே என்ன சொல்றாருன்னா, நிறைய ஒப்பீனியன் போல்ஸ் வந்துச்சு எலெக்ஷனுக்கு முன்னாடி. அந்த போல்ஸ் எல்லாம் உண்மைதானா அல்லது அது மீடியாவால உருவாக்கப்பட்ட ஒப்பீனியன்ஸா அப்படிங்கறத நான் ஆய்வு செய்யறதுக்காக தான் நான் அங்க போனேன். பெரும்பாலான ஊடகங்கள் ஒப்பீனியன் போல்ஸ்ல பிஜேபி கூட்டணி தான் திரும்ப வெல்லும், ஏறக்குறைய 300 400 அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா கிரவுண்ட் ரியாலிட்டி அப்படி இல்லை. பிஜேபிக்கு எதிரான ஒரு மனநிலை தான் இருக்கு. என்னதான் ராமர் கோயில்னு பேசினாலும், என்னதான் வளர்ச்சின்னு பேசினாலும், ஹிந்து முஸ்லிம் டிபேட்னு பேசினாலும், என்ன பேசினாலும் ரிசர்வேஷனை காங்கிரஸ் அழிச்சிரும் அப்படின்னு என்ன வேணாலும் பேசட்டும். ஆனா கிரவுண்ட்ல காங்கிரஸ் கூட்டணி மேல ஒரு நம்பிக்கை எழுந்திருக்கு. பிஜேபி மேல அவங்க வைத்திருந்த நம்பிக்கை குறைந்திருக்கு அப்படிங்கறத யோகேந்திர யாதவ் பதிவு பண்றாரு. இன்னும் நிறைய எக்ஸ்பர்ட்ஸும் அதை பதிவு பண்றாங்க. இப்போ நீங்க சொன்னீங்க ஓட்டு போறதுக்கு யாரும் அதிகமா போகல, பிஜேபிக்காரர்களே அதிகமா போகலன்றது. ஆனா முன்னாடி பார்க்கும்போது தேர்தலில் வாக்குப்பதிவு கம்மியா இருந்தா அது ஆளுங்கட்சிக்கு மட்டும் தான் சாதகமா அமையும் அப்படிங்கிற மாதிரி வாதங்கள் தான் வைக்கப்படுது. இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? ரைட், இது உண்மையா நீண்ட நாட்களா இது வைக்கப்படுற வாதம் தான். ஓட்டு பர்சன்டேஜ் குறைஞ்சதுன்னா கரண்ட்ல எந்த கட்சி இருக்கோ அந்த கட்சிக்கு தான் அது ஆதரவா போய் சேரும் முடிவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த முறை நடக்கிறதுல ஒரு சேஞ்ச் என்னன்னா, பிஜேபி பூத் ஏஜென்ட்ஸே சொல்றாங்க, பிஜேபிக்கு முன்னாடி வாக்களிச்சவங்க இந்த முறை வாக்களிக்க வரலையே தவிர புதிய வாக்காளர்கள் வாக்களிக்க வராங்க. அப்போ பிஜேபிக்கு எதிரான வாக்குகள் தான் அது அதிகமா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஏற்கனவே பிஜேபி மேல ஒரு அவநம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கையை வெளிப்படுத்த விரும்பல அந்த மக்கள், அவங்க ஓட்டு போட வரல. ஆனா புதுதா வந்தவங்க புதிய கட்சிகளுக்கு, புதிய கட்சின்னு சொல்ல முடியாது, மாற்று கட்சிக்கு வாக்களிக்கிறதுக்கு தயாரா தான் இருக்காங்க. பிஜேபிக்கு வர வேண்டிய வாக்குகள் தான் குறைஞ்சிருக்கே தவிர எதிர்கட்சிகளுக்கு சேர வேண்டிய வாக்குகள் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சில எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. ஒட்டுமொத்தமான வாக்குகள் குறைஞ்சிருக்கு, எதிர்கட்சிகளுக்கு அந்த வாக்குகள் மாறி இருக்கு, பிஜேபிக்கு வாக்குகள் குறைந்திருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. அது எல்லாமே ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்குதுன்னு பார்ப்போம். ஆனா இந்த முறை ஓட் பர்சன்டேஜ் குறைஞ்சாலும் அது பிஜேபிக்கு தான் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் என்னோட நம்பிக்கை.
இப்போ சமீபத்துல அதானி அம்பானி பத்தி மோடி பேசியிருந்தாரு. இத காங்கிரஸ் கையில எடுத்துட்டான்னு தான் சொன்னோம். அதுல வந்துட்டு பிரியங்கா காந்தி, ஜெயராம ரமேஷ், இல்ல மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி ஆகிய எல்லாமே கேட்கறது என்னன்னா, கருப்பு பணம் இருக்குன்னு தெரிஞ்சா நீங்க ஏன் அதானி அம்பானி மேல கேஸ் போடல அப்படிங்கிற கேள்வி முன் வச்சிருக்காங்க. இது அப்படியே மோடி பேசின அப்படியே அவருக்கே ரிப்பீட் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்க? ஆமாங்க, இந்த கேள்விகள் வந்து நியாயமான கேள்விகள். மோடி என்ன பேசுறாரு, அம்பானி அதானி பத்தி எதுவுமே வாயை திறக்கல. ராகுல் காந்தி எலெக்ஷன் ஆரம்பிச்சதுல இருந்து கருப்பு பணத்துல டெம்போல வாங்கியிருக்காரு, அதனாலதான் அவர் பேச மாட்டேங்கிறாரு அப்படின்னு தெலுங்கானால வந்து பேசினாரு மோடி. இதுக்கு எப்பொழுதுமே வந்து பிஜேபி அல்லது மோடி வந்து ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுவாங்க. அதுக்கு ஆன்சர் பண்ற மாதிரி தான் காங்கிரஸ் செயல்பட்டு இருக்கும். குறிப்பா எல்லா எதிர்கட்சிகளுமே செயல்படுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் இருந்துச்சு. ஆனா திரும்ப அடிக்கிறாங்க காங்கிரஸ் இந்த முறை. பிரியங்கா காந்தியா இருக்கட்டும், மல்லிகார்ஜுன கார்கேவா இருக்கட்டும், ஜெயராம் ரமேஷ், ராகுல் காந்தி என்ன சொல்றாங்க, கருப்பு பணம் உங்க ஆட்சியில தானே இருக்கு, உங்களோட நண்பர்கள்ட்ட கருப்பு பணம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுதா? அப்போ தெரிஞ்சதுன்னா அவங்களை பிடிச்சி உள்ள வைக்க வேண்டியதானே, கேஸ் போட வேண்டியதானே, கருப்பு பணத்தை கைப்பற்ற வேண்டியதானே. டெம்போல வந்து சொல்றீங்கல்ல, எந்த டெம்போல வந்துச்சு, அந்த டெம்போக்காரரை பிடிச்சி உள்ள போடுங்க, யாரு கொடுத்தான்னு கண்டுபிடிங்க, எல்லா இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி உங்கள்கிட்ட தானே இருக்கு. எதுவுமே சொல்லாம சும்மா ராகுல் காந்தி பணம் வாங்கிட்டாருன்னு பேசுறீங்களே, ஏதாவது ஆதாரத்தோட பேசுங்க, சும்மா அடிச்சு விடாதீங்க. மக்கள்கிட்ட என்ன சொன்னாலும் நம்பிடுவாங்கங்கிற நம்பிக்கையில பேசிட்டு இருக்காதீங்க. இப்ப எல்லாத்தையும் தெளிவா மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க. யாரு ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கறது மக்களுக்கு தெரியுது. நீங்க தான் ஆக்ஷன் எடுக்கிற இடத்துல இருக்கீங்க, நீங்க எதுவும் செய்யல அப்படிங்கறத மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு ட்விஸ்ட் பண்ணி விட்டாங்க இந்த பக்கம். இப்ப பிஜேபி வந்து அதானி அம்பானி பத்தி பேசுறதே இல்லை, வாய மூட்டாங்க. இப்ப பேசல, 3 நாள் ஆச்சா, 3 நாள் 4 நாள் ஆச்சு அதானி அம்பானி பத்தி மோடி பேசி. அதுக்கப்புறம் எந்த பிஜேபி தலைவராவது இந்த அம்பானி அதானி இஷ்யூ பேசிருக்காங்களா பாருங்க. இதுல இடையில ஒரு நாள் கேப் வேற, மோடி ஒரு நாள் முழுக்க பிரச்சாரம் கூட பண்ணல. உள்ளுக்குள்ள ஏதாவது பிரஷர் வந்துச்சாங்கிறது தெரியல. அதுக்கப்புறம் இன்னைக்குதான் பிரச்சாரத்துக்கு வராருன்னு நினைக்கிறேன். நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க, மிக்க நன்றி. நன்றி சந்தோஷ்.